வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறதுக்கு சேனல் குக்கிங் சேனல். நான் அவங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் செஞ்சோம் அதே டிஷ் தான். போய் ட்ரெடிஷ்னல் ஃபுட் மக்கூஸ் தான். டிஃப்ரெண்ட்டாக மசாலாலாம் போட்டு வேறு லெவலில் செய்யணும். வாங்க, ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைலில் செய்யணும். மக்களே, பட்டரு 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பட்டரு, 1/2 கிலோ 1/2 லிட்டர் ஆயில், மொத்தம் 1 லிட்ரு. 10 கிலோ ரைஸுக்கு 1 லிட்ரு போதும் நமக்கு. நம்ம சிக்கன் பாயில் பண்ணும்போது அந்த சிக்கனில் அந்த ஃபேட்டை ஃபுல்லாக இறங்கிடும் தண்ணியில், நமக்கு அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் சூப்பராக இந்த மக்பூஸை சமைச்சி சாப்பிடுங்க வேறு லெவலில். சரிங்களா மக்களே? நம்ம பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது பட்டை வகைகள் எல்லாத்துலேயும் 10 கிராம் எடுத்துருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார், பிரியாணி இலை, எலுமிச்சைப்பழம், காஞ்ச எலுமிச்சைப்பழம் 5, கருப்பு எலுமிச்சைப்பழம். சரிங்களா? வெங்காயம் 1 கிலோ மொத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தை லைட்டாக பொன் நிறமாக வதக்கலாம். சரிங்களா மக்களே? இது கூடவே ஒரு 25 பல்லு பூண்டு இருக்குது, இதுவும் சேர்த்துக்கலாம். மக்களே, இது கூடவே ஒரு 20 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாவும் சேர்க்க மாட்டாங்க. இது நம்ம ஸ்டைலில் செய்கிறதால பச்சை மிளகா சேர்க்குறேன். அரபிக் ஃபுட்டில் மேக்ஸிமம் காரமே சேர்க்க மாட்டாங்க. இது வந்து நம்ம ஆளு தான் சாப்பிட்றோம். அதாவது இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் கம்பெனியில். சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் வந்து பச்சை மிளகா சேர்க்குறேன். சரிங்களா மக்களே? வெங்காயம் ஒரு நல்லா வதங்கிருச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போது சிக்கனை சேர்த்துடலாம். நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? சிக்கனை சேர்த்தாச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா மக்களே? சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 10 கிலோ ரைஸுக்கு தேவையான உப்பு. சரிங்களா? 2 கை, அவ்வளோதான். வேறு நம்ம எந்த மசாலாவும் இப்போதைக்கு இதில் சேர்க்குறதில்ல. சரிங்களா? சிக்கனை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் மிக்ஸ் பண்ணி சிக்கனை அதில் டிப் பண்ணி தடவி, சிக்கனில் மசாலா தடவி ஓவனில் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் மக்பூஸை. ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. சரிங்களா? வீடியோவை முழுசாக பாருங்கள் மக்களே. சிக்கனை எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இப்போது தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் தண்ணி சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி தான் எடுக்கணும். சரிங்களா? 1க்கு 1.25 இதுதான் என் அளவு. நான் மேக்ஸிமம் இந்த அளவு தான் யூஸ் பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸுக்கு. சரிங்களா? பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.25 இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அரிசியை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு 1க்கு 1.25 போட்டு செஞ்சிங்கன்னா அப்படியே பூ மாதிரி அரிசி உதிரி உதிரியாக ரைஸ் ரெடி ஆகும். சரிங்களா மக்களே? தண்ணியை சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் சிக்கனு நல்லா இதில் வேகட்டும். சரிங்களா? ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம நல்லா மசாலா ரெடி பண்ணலாம். சரிங்களா? அந்த மசாலாவில் டிப் பண்ணி ஓவனில் வச்சு எடுத்துடலாம். இது 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை கலந்து வச்சிடலாம். வாங்க என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம். மக்களே, கூடவே மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சரிங்களா? பிளாக் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஜீரகம் இல்லாத உணவு செரிக்காதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எது செஞ்சாலும் அதில் ஜீரகத்தை சேர்த்து செய்யுங்க. உடம்புக்கு நல்லது, வயிற்றுக்கும் நல்லது. சரிங்களா மக்களே? இது கூடவே 200 ml ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காதீங்க. சரிங்களா? இது வந்து நான் 15 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலாவை எடுத்துருக்கேன்.
இதே நீங்கள் ஒரு சிக்கன் ஒரு கோழி முழு கோழி எடுத்து 1 கிலோ செஞ்சிங்கன்னா டீஸ்பூன் இருக்குது பாருங்கள், சின்ன ஸ்பூனாலும் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்த அளவுலேயே சரிங்களா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க 1 கிலோ சிக்கனுக்கு. ஓகே மக்களே, மசாலாவில் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை சரிங்களா. நீங்கள் சிக்கனை எடுத்துகிட்டு சிக்கனை டேஸ்ட் பண்ணுங்கள். சிக்கனில் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா மசாலாவில் உப்பு தேவையில்லை. ஒரு வேளை சிக்கனில் உப்பு குறைவாக இருந்துச்சுன்னா மசாலாவில் உப்பு சேர்த்து நீங்கள் சிக்கன் மேலே தடவுங்க சரிங்களா. அப்போ கரெக்டாகிடும். இப்போ மசாலா சூப்பர் ரெடி ஆகிடுச்சுல்ல, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்து சிக்கனை எடுத்துடலாம். மக்களே, நம்ம சிக்கனு 80% வெந்துருச்சு 10 நிமிஷத்துலேயே. இப்போ எடுத்துடலாம் நம்ம சரிங்களா. மக்களே இது பாருங்கள், சிக்கன் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். இதே மாதிரி இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துடலாம் சரிங்களா. மக்களே, சிக்கனை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நாம் இப்போ ரைஸை செஞ்சிடலாம் சரிங்களா. மக்களே, பாஸ்மதி ரைஸு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம் சரிங்களா. மக்களே, ரைஸை சேர்த்தாச்சு. இவரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. மக்களே, அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பும் டேஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். தண்ணியோட அளவு 1க்கு 1 சொன்னல கரெக்டாக இருக்குது பாருங்கள். பபுள்ஸ் வந்தோன்னா அப்படியே தம் விட்டுற வேண்டியதான். இதுதான் அளவு. மேலே அப்படியே தெரியுது பாருங்கள், அந்த சிக்கனோட கொழுப்புலாம் இறங்கி இதில் நம்ம ஆயில் அதிகமாக சேர்த்துன்னு வச்சு ஆயில் அதிகமாக இருக்கும். இப்போ ஆயில் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் சரிங்களா. 1 லிட்டர் ஆயில் கரெக்டாக இருக்கும் 10 கிலோ ரைஸு. ஃபேட் வந்து நம்ம எப்போவுமே கணக்கு பண்ணிக்கணும். ஃபேட் கணக்கு பண்ணலன்னா அப்புறம் வெறும் ஆயில் தான் இருக்கும் சாப்பாட்டில். ஸோ அது உடம்புக்கு நல்லதில்லை. எப்போவுமே நீங்கள் எதை சமைச்சாலும் அதில் எவ்வளோ ஃபேட் இருக்கோ அதையும் கணக்கு பண்ணி ஆயிலை சேர்த்துங்க. ஆயில் வந்து கம்மியானாக்க தப்பே இல்லை சரிங்களா. நம்ம சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். இப்போ ஹோட்டலில் செய்கிறவங்களும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும், கொஞ்சம் ஆயிலியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும், ரைஸும் உதிரி அப்போ தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சேர்த்து செய்யலாம். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது சாப்பிட்றது ஆயில் கம்மியானாலும் தப்பு இல்லை. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஓகேவா. நல்லா பபுள்ஸ் வந்த உடனே தம் விட்டுடலாம். மக்களே, நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தம் விட்டுடலாம் சரிங்களா. 20 நிமிஷம் அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, சிக்கனில் மசாலா தடவியாச்சு. இதை 250 டிகிரி ஹீட்டில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் சரிங்களா. நீங்கள் வீட்டில் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே பெரட்டி நல்லா சுட்டு எடுத்துங்க. அந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சரிங்களா. இப்போ எடுத்து ஓவனில் வச்சிடலாம். மக்களே, ஓவனில் வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. 250 டிகிரி ஓகேங்க. 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் 250 டிகிரி 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா. மக்களே, 20 நிமிஷம் கரெக்டாக ஆச்சு. ரைஸையும் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் ரைஸ் எப்படி இருக்குன்னு. அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் ரைஸ். ஆயில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆயில் அதிகமாகவும் இல்லை, கரெக்டாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. அப்படியே நம்ம ரைஸை பாருங்கள், அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன், பிளேட்டிங் பண்ணிவிட்டு சரிங்களா. மக்களே, ரைஸ் ஒரு பிளேட் எடுத்தாச்சு. இப்போ பொரிச்ச ஆனியன், இது ரொம்ப முக்கியம். இந்த அரபிக் ஃபுட்டு எது செஞ்சாலும் இந்த ஃப்ரை ஆனியனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது கீழே ஒரு லைன் போட்டுருங்க ஃபஸ்ட்டு. ரைஸில் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வச்சா தான் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் சரிங்களா. இதே மாதிரி எல்லா தட்டிலையும் போட்டுடலாம். மக்களே, நம்ம மசாலா தடவின சிக்கனை ஓவலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதை அழகாக அடிக்கலாம் சரிங்களா. மக்களே, சூப்பராக அடிக்காச்சா, வேறு லெவலில் இருக்குல்ல. இதே மாதிரி எல்லா சிக்கன் அடிக்கலாம். மக்களே, சிக்கன் எல்லாமே அடிக்காச்சு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு டேஸ்ட்டு, அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் சாரு குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு அவங்கள சந்திக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.